இப்போது எல்லாருமே வாக்கு வாங்குவதற்காக எனக்கு வாக்களியுங்கள், உங்களுக்கு உழைப்பதற்கு வாக்களியுங்கள்னு தெரு தெருவா, கிராமம் கிராமமா, பகுதி பகுதியாக போய் பார்ப்பாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கி கோட்டையில இப்போ உட்கார வச்சிருங்க, அப்புறமா நான் வந்து நொட்டுவோம் பாருங்க அப்படிங்கிறாரு. மக்களிடம் நீ மக்கள் கிட்ட போய் ஓட்டு கேட்பதற்கு வீடு வீடாக போகணுமா, இல்லை நீ எனக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கிரு, அப்புறமா நான் உன் வீடு ஆசைக்கு வரேன் அப்படிங்கிறது எப்படி சார் இருக்கு? அப்ப நீ வரமாட்ட, நோகாம நோம்பு கும்பிடுவ. என்னுடைய தொண்டர்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கே ஏற்பட்ட பிரச்சனை மாதிரி, அதை நான் பார்த்துட்டு சகிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க தான் தலைமை. என்ன நீங்க திட்டிட்டீங்கன்னா என் தொண்டர்களை திட்டினா மாதிரி, என்ன நீங்க அசிங்கப்படுத்தீங்கன்னா என் ரசிகர்களை, தமிழ்நாட்டு மக்களை அசிங்கப்படுத்தினா மாதிரி அப்படின்னு பேசுறது ஃபேசிச புத்தி சார். ஹிட்லரா தான் பேசினா, மோடியா தான் பேசிக்கிட்டு இருக்காரு, இப்ப விஜய் அதே பேசுறாரு. இப்ப புரியுதா? பாசிசமும் பாயாசமான்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து டைல்யூட் பண்ண முயற்சி பண்ணது. அரசியல்வாதினா யாரு சார்? மக்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுவதை முன்கூட்டியே கவனிப்பது, அதை எதிர்த்து தடுப்பது, இல்ல அப்படியும் மீறி ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை சரி பண்றதுக்கு போராடுவது. ஆனா ஒரு அரசியல்வாதியா உருவாக்கிட்ட அப்படின்னு அவன் சொல்றான், எந்த பிரச்சனையும் வந்தாலும் அமைதியா இருக்கு. சார் என்ன சார் முட்டாள்தனம்? இவர் என்ன சொல்றாரு, மாநிலத்தினுடைய உரிமை, மாநிலத்தினுடைய இருப்பு, இங்க இருக்கக்கூடிய 8 கோடி மக்களினுடைய நிம்மதி வாழ்வாதாரம் பாதிக்கப்படுற வகையில பிஜேபி ஒரு மதக்கலவர சூழ்ச்சி எடுத்துட்டு வரும்போது அமைதியா இருக்கு. போனான் தான் சார் அமைதியா இருக்கும். அது எரியிற திரியில என்ன ஊற்றக்கூடாது, அமைதியா இருக்கணும். அப்போ இவரு முதலமைச்சராகி என்ன நொட்டுவாரு? இப்போ நீ முதலமைச்சராகி சீட்ல உட்காந்துருக்க, பிஜேபிக்காரன் மறுபடியும் இப்படி ஒரு சூழ்ச்சியை பண்ணுவான், அமைதியா இருக்கும் அப்படின்னு உட்காந்து இருப்பி. அப்ப நீ எதுக்கு முதலமைச்சர்? எடப்பாடி பழனிசாமி நம்பி வேற எந்த கட்சியும் போக மாட்டார்கள். ஏன்னா அவருக்கு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியும் கிடையாது. சந்தித்த எல்லா தேர்தலிலும் தோல்வி, அவர்கள் ஜெயிக்க மாட்டார்கள். ஆட்சிக்கு வந்தோடனே எல்லாருக்கும் 10,000 ரூபாய் கருணை அடிப்படையில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றது பீகார் ஃபார்முலா இங்க ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா ஒர்க் அவுட் ஆகாது. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட நட்பு கழகத்தை சார்ந்த தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். இப்போ ஒருபுறம் வந்து திமுகவும் சரி அதிமுகவும் சரி மக்களுக்கு என்னென்ன பண்ண போகிறோம், நான் வந்து இது பண்ணுவேன்னு சொல்லி பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க. இன்னொரு புறம் விஜய் அவர்கள் வேலூர் கூட்டத்தில் பேசுகிறாரு, எனக்கு வந்து உங்கள் எல்லோரையும் வீட்டுக்கு வந்து சந்திக்க தான் ஆசை, ஆனால் வந்து இந்த எதிர்க்கட்சிகளுடைய சூழ்ச்சினால் நான் வர முடியல, ஆட்சி அமைந்ததும் உங்களை வந்து ஒவ்வொரு கிராமம் வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை திமுகவுக்கும் எனக்கும் தான் போட்டின்னு மறுபடியும் அதே வார்த்தையை சொல்கிறாரு. அவருடைய அந்த பிரச்சார யுக்தி எப்படி பார்க்குறீங்க? நான் ஜெயிலுக்கு போகிறேன், நானும் ரவுடி தான்டா, நானும் ரவுடின்னு ஃபார்ம் ஆகிட்டேன்டா, என்ன ரவுடின்னு ஏற்றுக்கோங்கடான்னு வடிவேல் காமெடி பண்ண மாதிரி, நானும் ஒரு அரசியல்வாதி, என்ன அரசியல்வாதின்னு நம்புங்க, ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மேடையாக போய் கூவிக்கிட்டு இருக்காரு. இப்போது எல்லாருமே வாக்கு வாங்குவதற்காக எனக்கு வாக்களியுங்கள், உங்களுக்கு உழைப்பதற்கு வாக்களியுங்கள்னு தெரு தெருவா, கிராமம் கிராமமா, பகுதி பகுதியாக போய் பார்ப்பாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கி கோட்டையில் இப்போ உட்கார வச்சிருங்க, அப்புறமா நான் வந்து நொட்டுவோம் பாருங்க அப்படிங்கிறாரு. மக்களிடம் நீ மக்கள் கிட்ட போய் வாக்குறுதி கொடுக்குறாரு. ஏங்க நான் என்ன கேட்குறேன், ஓட்டு கேட்பதற்கு வீடு வீடாக போகணுமா, இல்லை நீ எனக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கிரு, அப்புறமா நான் உன் வீடு ஆசலுக்கு வரேன் அப்படிங்கிறது எப்படி சார் இருக்கு? அப்போ நீ வரமாட்ட, வீடு வீடாக வந்து நீ எங்ககிட்ட ஓட்டு கேட்க மாட்டேன், அதுக்கெல்லாம் நீ உழைக்க மாட்டேன், நோகாம நோம்பு கும்பிடுவ. ஏங்க பேரறிஞர் அண்ணா, நீ அண்ணா பேரை சொல்றதுனால நான் சொல்றேன், பெரியார் பேரை சொல்றதுனால சொல்றேன். தெரு தெருவா அவங்க அலையில, மக்களை சந்திக்கல, பேசல, உனக்கு என்ன? நீ அவ்வளோ பெரிய, நீ அதான் சொல்ற, நீ இன்னும் நடிகராகவே இமேஜ்லேயே உட்காந்துன்னு இருக்கிற. நடிகர் இமேஜ்லேருந்து வெளில வந்துட்டானா உன்னோட விசில் அடிச்சான் குஞ்சுகளே உன்னை தூக்கி போட்டும் போயிடும். எப்படியே அந்த கூட்டத்தில் மக்கள் கீழே விழுந்தாலும் பரவாயில்லன்னு மெரிச்சிட்டு போச்சோ, அதே மாதிரி விஜயுமே அந்த ரசிகர்கள் மெரிச்சிட்டு போவாங்க. அந்த நடிகர் அந்த பிம்பத்தில் இருக்கிற வரைக்கும் தான் விஜய்க்கு மரியாதை, அது அவருக்கும் தெரியும். அதனால அந்த பிம்பத்துக்குள்ளேயே இருக்கிறார். ஒரு அரசியல்வாதி அவர் என்னைக்கும் மாற போறாரு? சினிமா டைலாக் தான் அப்படியே வீராவசனமா அப்படியே ஸ்டேஜில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு, எமோஷனலாக பேசுறாரு. அதாவது என்ன நீங்கள் விமர்சிச்சா அது மக்களை விமர்சிக்கிற மாதிரின்னு சொல்றாரு. மக்களால் தான் நான் இருக்கிறேன், நீங்கள் என்ன திட்டினா மக்களை திட்டின மாதிரின்னு சொல்லி மேடையில கண்ணீர் வடிக்கிறாருல்ல. இல்லை, அது மோடியோட சகவாசம் இருக்கிறவங்க அப்படி தான் பேசுவாங்க. மோடி சொல்கிறார்ல, மோடி ஏதாவது கேள்வி கேட்டோம், மோடி ஏதாவது விமர்சிச்சோம் அப்படின்னு, ஐயோ பாரத நாட்டையே நீங்கள் அசிங்கப்படுத்திட்டீங்க, பிரதமர் கேள்வி கேட்டால் பாரத நாட்டையே அசிங்கப்படுத்தின மாதிரி, இது என்ன லாஜிக்? அந்த வகையில் விஜய் பேசுவது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு விஷயம். இவரை ஒரு கேள்வி கேட்டால் விமர்சனம் வச்சு அதுக்கு பதில் சொல்லு. என்ன நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டு மக்களையே அசிங்கப்படுத்துகிற மாதிரி, என்ன திட்டிங்கன்னா தமிழ்நாட்டு மக்களையே திட்டுற மாதிரி, இது என்ன சார் பேச்சு? இது ஒரு அரசியல்வாதி பேசுகிற பேச்சா? இது ஆக்சுவலாக அரசியல்வாதி தலைவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்கள் மக்களை நீங்களே பேசினால், எங்கள் மக்களை பேசினா என்ன பேசுன மாதிரி நான் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். டெப்டி சிஎம் ஒரு தடவை அவங்களோட கட்சி கூட்டத்தில் போகும்பொழுது
எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது போலீஸ் ஏதோ வந்து அடக்குமுறை பண்ணணும்னு அவர் சொல்கிறார். எங்கள் தொண்டர்கள் மேலே நீங்கள் கை வைக்கக்கூடாது, எங்கள் தொண்டர்கள் மேலே கை வச்சிங்க அப்படின்னா நான் அதை ஏற்றுக்க முடியாது, நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். ஸோ என்னுடைய மக்களுக்கு, என்னுடைய தொண்டர்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கே ஏற்பட்ட பிரச்சனை மாதிரி, அதை நான் பார்த்துட்டு சகிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் தலைமை. என்ன நீங்கள் திட்டிட்டீங்கன்னா என் தொண்டர்களை திட்டினா மாதிரி, என்ன நீங்கள் அசிங்கப்படுத்திங்கன்னா என் ரசிகர்களை, தமிழ்நாட்டு மக்களை அசிங்கப்படுத்தினா மாதிரி அப்படின்னு பேசுறது ஃபேசிச புத்தி சார். ஹிட்லராக தான் பேசினா, மோடியாக தான் பேசிக்கிட்டு இருக்காரு, இப்போ விஜயும் அதே பேசுகிறாரு. இப்போ புரியுதா பாசிசமும் பாயாசமான்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து டைல்யூட் பண்ண முயற்சி பண்ணுது. இது எப்படி சார் இது? நீங்கள் அவங்க ரசிகர்களை விட்டுருங்க, பொதுவாக மக்களிடம் எடுபடாது. மக்கள் ஒன்னே ஒன்று தான் பார்ப்பாங்க, அரசியல்வாதி யார், அரசியல்வாதினா என்னென்னு ஒரு வேலை இருக்குது சார், அது மக்களுக்கு அப்புறம் வரும். ஃபர்ஸ்ட் அவங்களோட ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த ரசிகர்கள் ஒரு பொது ஒழுக்கமே இல்லாமல் நடந்து கொள்வதை நம்ம பார்க்குறோம். கூட்டத்துக்கு வந்தாலோ, அது ஒரு பொது இடத்துல ஒரு கூட்டம் நடந்தாலும் அங்கே இருக்க கடைகளை அடிச்சு உடத்துறது, மக்களுக்கு நியூசன்ஸ் பண்ணுறது, தனியாகவே ஒரு கூட்டம் போட்டால் கூட அதில் முண்டி அடிச்சுக்கிட்டு வர்றது. இப்போது இவர்கள் தேர்தல் அன்று பூத்துக்கு போய் ஒழுங்காக ஓட்டு போடுவாங்களாங்கிறதே பெரிய சந்தேகம் சார். விஜய் ரசிகர்கள் அப்படி கலாட்டா பண்ணிக்கிட்டு அங்கே போய் விசில் அடிக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணுறது அப்படின்னு அவங்களை ஓட்டு போட விடாமல் வெளில அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ போலீஸை நீ எத்தனை வேணாலும் குத்து. நான் என்ன சொல்கிறேன், நீ இவங்க இந்த விஜயோட ரசிகர்கள் அந்த எலெக்ஷன் பூத்துக்குள்ளே போகும்போது என்னென்ன ரகலை பண்ண போகிறாங்க பாருங்க, ஓட்டு போட முடியாமல் வெளில வராங்களா இல்லையான்னு பாருங்க. சரி, என்ன சார் முட்டாள்தனமாக வந்து அவங்கள வச்சிருக்கிறார். அவர்கள் விஜய் அப்படிங்கிறதுக்காக ஓட்டு போடுறதுக்கு முயற்சி பண்ணலாம், ஆனால் அவங்க பண்ணுற வேலையால் அவங்களே போட முடியாதுங்கிறத. பட் மக்கள் ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல சார், முதல்ல அரசியல்வாதினா யாரு சார்? சர்வாதிகாரம்னு ஒன்று இருந்தது சார். சர்வாதிகாரத்தில் மக்களுக்கு எதுவுமே கிடைக்காமல் இருந்தது. அந்த சர்வாதிகாரத்தை எதிர்ப்பதற்காக மக்களிலேயே இருந்தவர்கள் தங்களை ஒரு அமைப்பாகவோ ஒரு கட்சியாகவோ உருவாக்கி கொண்டு சர்வாதிகாரத்தை எதிர்த்து அதை அழித்து ஜனநாயகத்தை கொண்டு வராங்க. அப்புறம் தேர்தல் நடைமுறை வருது அந்த ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு. அப்போது அரசியல்வாதிங்கிறவன் எதுக்காக உருவாகினான்? மக்களினுடைய உரிமைகளுக்காக உருவாகினான். அப்போ அவனுடைய அரசியல்வாதியினுடைய வேலை என்ன? எப்போதும் மக்களினுடைய உரிமைக்காகவே உழைத்து கொண்டே இருப்பது, மக்களோட மக்களாக இருப்பது, மக்களினுடைய தேவையை அரசு இயந்திரத்திற்கும் மக்களுக்கும் இடையே இருந்து அவங்களுடைய தேவையை நிறைவேற்றி கொடுப்பது. அப்படிப்பட்ட அரசியல்வாதி அந்த பகுதியில், அந்த ஏரியாவில், இல்லை அந்த எம்எல்ஏ இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில், இல்லை அந்த எம்பி இருக்கக்கூடிய தொகுதியிலன்னு பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. மக்களில் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, என்ன தேவைன்னு கேட்பாங்க. மக்கள் 100 கோரிக்கைகள் வைப்பாங்க. ஏன்னா தேவைகள் அப்படிங்கிறது என்றைக்குமே எண்ட்லெஸ்ஸாக தான் இருக்க போகுது. மக்கள் 100 கோரிக்கை வைக்கும் பொழுது அரசியல்வாதி அப்படிங்கிறவன் அதில் 10வது நிறைவேற்றுவதற்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்பான். அவங்களுடைய வேலையே அதுதான். அப்போ வித்தியாசமாக இருக்கிறாரு. குறிப்பாக நீங்கள் வந்து சாதியத்தை பற்றி திட்டினாலும் மதத்தை பற்றி திட்டினாலும் நீங்கள் வந்து பதிலுக்கு பேசாதீங்க, எரியிற தீல எண்ணெயை ஊற்றாதீங்கிறாரு சார். அது மிக மோசமான, அதான் சொல்கிறேன், இப்போ அரசியல்வாதியினுடைய வேலை இல்லை நான் அதை சொல்ல, அது நீங்கள் கேட்டது மிக முக்கியமான கேள்வி, நான் சொல்கிறேன். அப்போது அரசியல்வாதியினுடைய வேலை என்ன சார்? மக்களோடு இருந்து மக்களினுடைய குரலை பிரதிபலிக்கணும். இவர் எதுவுமே பண்ண மாட்டார். இப்போ எப்படி மக்கள் நம்புவாங்க? எங்களுக்கு எதுக்கடா வந்து நீ என்ன அப்படின்னு மக்கள் கேட்பாங்களா இல்லையா? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அரசியல்வாதிகள் சில பிரச்சனைகளில் அமைதியாக இருப்பதே நல்லது சார். அரசியல்வாதினா யாரு சார்? மக்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுவதை முன்கூட்டியே கவனிப்பது, அதை எதிர்த்து தடுப்பது, இல்லை அப்படியும் மீறி ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு போராடுவது. ஆனால் ஒரு அரசியல்வாதியா உருவாக்கிட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான், எந்த பிரச்சனையும் வந்தாலும் அமைதியாக இருக்கு சார். என்ன சார் முட்டாள்தனமா? எப்படி சார் இது மாதிரி ஒரு பதில் வருது? எரிய தீர என்ன? ஏய், உயிர் போகிற பிரச்சனைங்க. திருப்பரங்குன்றத்தில் அந்த பிஜேபியினுடைய சூழ்ச்சியை திமுக தடுக்காமல் இருந்திருந்தால் இன்னொரு அயோத்தி அங்கே ஏற்பட்டிருக்கும் சார். அப்போ ஒரு அரசியல்வாதி தன்னுடைய மக்களையும் தன்னுடைய மாநிலத்தையும் தன்னுடைய நாட்டையும் காப்பதற்காக 24 hours அலர்ட்டாக இருக்கணும் சார். ஒரு ஒரு இது சொல்லுவாங்க அரசியலில் இருக்கிறாங்க, அரசியல்வாதி தூங்கும்போது கூட கொஞ்சம் காலை ஆட்டிக்கிட்டே தான் தூங்கணும்பாங்க. ஏன்னா அப்படி ஒரு தூங்கும்போது செத்து போயிட்டான் போல இருக்குன்னு எடுத்து புதைச்சிருவாங்க. ஸோ அரசியல்வாதியாக இருக்கிறோம் அப்படின்னா எனி டைம் அலர்ட்டாக இருக்கணும். நடராத்திரி ஒரு பிரச்சனை வந்துருச்சா, இல்லை அவங்க தனிப்பட்ட முறையில் ஏதோ ஃபங்க்ஷனில் இருக்கிறாங்க, பர்சனல் ஃபேமிலியில் இருக்கிறாங்க, பர்சனல் ஃபங்க்ஷனில் இருக்கிறாங்க, ஒரு இஷ்யூனா அவங்க அதை விட்டுட்டு ஓடி வரணும். வீட்டில் யாராவது ஹாஸ்பிட்டலில் இருந்தால் கூட விட்டுட்டு ஓடி வரணும் சார். இவர் என்ன சொல்கிறாரு? மாநிலத்தினுடைய உரிமை, மாநிலத்தினுடைய இருப்பு, இங்கே இருக்கக்கூடிய 8 கோடி மக்களினுடைய நிம்மதி வாழ்வாதாரம் பாதிக்கப்படுற வகையில் பிஜேபி ஒரு மதக்கலவர சூழ்ச்சி எடுத்துகிட்டு வரும்போது அமைதியாக இருக்கணும். போனால் தான் சார் அமைதியாக இருக்கும். இல்லை, போனால் தான் அமைதியாக இருக்கும் சார். ஒரு மிகப்பெரும் ஆபத்து வர்றதை பார்த்துட்டு சார், ஒரு சின்ன குழந்தை கூட சார், இப்போ ஒரு சின்ன பையன்கிட்ட போயிட்டு ஒரு சின்ன பையன் அங்கே நிற்கிறான், அப்போ இங்கே ஏதோ பிரச்சனை வருதுன்னா கூட அந்த பையன் கூட உள்ள ஆர்வமாக குதிச்சு உள்ளே வந்து பூந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் சார்.
அவன் வயசுக்கு கூட ஏதாவது ஒரு வார்த்தையை விடுவான் சார். ஏன் ஏதாவது ஒன்று பேசுவான் சார். அந்த பெரியவங்க பேசும்போது கூட கூட போய் நின்று அவங்கள பார்த்துக்கிட்டே இருப்பான். இங்கே என்ன பேசுகிறாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்க, குடுகுடுன்னு ஓடுவான் சார். அந்த சின்ன பசங்களுக்கு இருக்கிற கூடிய அந்த ஆர்வம், அந்த சுறுசுறுப்பு கூட இல்லாமல் ஒரு அரசியல்வாதியாக மாறினதுக்கப்புறம் கம்முன்னு இருக்கணும். இது கம்முன்னு இருக்கக்கூடிய இவருக்கு மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்களா? சில பிரச்சனைகள் வரும், அது எரியிற திரியில எண்ணெய் ஊற்றக்கூடாது, அமைதியாக இருக்கணும். அப்போது இவர் முதலமைச்சராகி என்ன நொட்டுவார்? இப்போ நீ முதலமைச்சராகி சீட்டில் உட்காந்துருக்க, பிஜேபிக்காரன் மறுபடியும் இப்படி ஒரு சூழ்ச்சியை பண்ணுவான், அமைதியாக இருக்கு அப்படின்னு உட்காந்து இருப்பியா? அப்போ நீ எதுக்கு முதலமைச்சர்? நீ எதுக்கு அரசியல்வாதி? நீ கம்முன்னு இருக்கிறதுக்கு நடிக்க மட்டும் பண்ணிட்டு இருக்கலாமே, எதுக்கு நீ அரசியலுக்கு வர? நான் திரும்பவும் சொல்கிறேன் சார், அரசியல்னா என்னன்னு விஜய்க்கு தெரியல. அதனால தான் கம்முன்னு இருந்தால் பிரச்சனை அதுவே சால்வ் ஆகி போயிடும்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவனுக்கு எந்த அளவுக்கு குரூர சிந்தனை இருக்கணும் சார். இப்போ இவர் முதலமைச்சராகி நொட்டிடுறாருன்னு வச்சுக்கோங்க, முதலமைச்சர் கோட்டையில் போய் உட்காந்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்க சார். தமிழ்நாட்டுக்கு பிஜேபி ஒன்றிய அரசு நிதி கொடுக்கல, கம்முன்னு இருப்பார். இந்திய திணிக்கும், கம்முன்னு இருப்பார். புதிய கல்விக் கொள்கையை வந்து திணிக்கும், கம்முன்னு இருப்பார். நீட்டு நெக்ஸ்ட்டுன்னு எல்லா எக்ஸாமும் எடுத்துகிட்டு வருவார் விஜய், கம்முன்னு இருப்பார். மக்கள்கிட்ட எல்லாரும் கம்முன்னு இருங்க, அதுவே சால்வ் ஆகிடும். அங்கே மத கலவரம், அவன் உள்ளே வந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் அடிச்சுட்டு இருப்பான், கம்முன்னு இருங்க, எரியிற தீயில எண்ணெயை ஊற்றாதீங்க, கம்முன்னு இருங்கன்னு சொல்லுவாரா? இப்படி இருந்தால் மக்கள் அசிங்கமாக தானே கேள்வி கேட்பாங்க சார். அப்போது எந்த அளவிற்கு அரசியலை விளையாட்டாக எடுத்துக்கிட்டு தன்னுடைய ஆணவத்திற்கு, அகம்பாவத்திற்கு, ஈகோக்கு இவர் அரசியல் கட்சி தொடங்கி எனக்கு ஓட்டு போட்டு என்னை முதலமைச்சராக்குங்கன்னு சொல்லுவார் சார். இது ரொம்ப ஆபத்தான ஸ்டேட்மெண்ட் சார். இது ஒரு அரசியல் கட்சி தலைவன் எரியிற தீயில எண்ணெய் ஊற்றக்கூடாது, பிரச்சனை வரும்போது அமைதியாக இருந்தால் அதுவே சால்வ் ஆகிடும். எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனமான பேச்சு. ஒரு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வரும்போது அதை திமுக எதிர்த்தது, கலைஞர் அதை வந்து தமிழ்நாட்டுக்கு விளக்க வாங்கினாரா இல்லையா? அப்புறம் பிஜேபி ஆட்சிக்கு வந்து அதை நீட்டுன்னு கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரும்பொழுது கூட அட்லீஸ்ட் ஜெயலலிதா எதிர்த்தாங்களா இல்லையா? அப்போது ஒரு ஒரு முன்னெடுப்பை யாரோ ஒருத்தவங்க எடுக்கிறாங்க, ஒரு அரசியல் கட்சி எடுக்குது, இல்லை ஒரு அமைப்பு எடுக்குது, ஒரு தனிப்பட்ட அமைப்பு எடுக்குது, ஒரு ஒன்றிய அரசு எடுக்குது அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஆழம் என்ன, அது எதற்காக எடுத்துகிட்டு வராங்கன்னு புரிஞ்சுக்காம ஒருத்தன் கம்முனே இருப்பான் அப்படின்னா அப்போ நீ யாரு? அப்போ நீ யாருக்கு உடந்தையாக இருக்கிற? இப்போ அதனால்தான் கரூரில் 41 பேர் செத்து போன போது விஜய் கம்முன்னு வந்துட்டார். எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனம். அப்போ பணமே விழுந்தாலும் நீ கம்முன்னு இருப்ப. நாளைக்கு பிஜேபியால் இங்கே ஒரு பெரிய கலவரம் வந்தாலும் நீ கம்முன்னு இருப்ப. பிஜேபியினுடைய ஐடியாலஜி பிரகாரம் இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் நீ கம்முன்னு இருப்ப. கேட்டால் எரியிறதில் எண்ணெய் ஊற்றக்கூடாது, அமைதியாக இருங்க. மணிப்பூரில் எப்படி கலவரம் வந்துச்சு, அந்த மாதிரி பிஜேபி இங்கே ஏதாவது பண்ணினா கூட விஜய் கம்முன்னு இருப்பார் போல இருக்குல்ல சார். இது ஒரு அரசியல் கட்சியா சார்? இவர் ஒரு அரசியல்வாதியா சார் இவர்? இல்லை, குறிப்பாக இப்போ இந்த வட சென்னை போன்ற இடங்கள்லாம் ரொம்ப வறுமையில் இருக்குது. அதனால் இந்த முறை வட சென்னையில் விஜய் நிற்க போகிறாரு. குறிப்பாக பெரம்பூரில் நிற்க போகிறதாகவும், இல்லைன்னா குளத்தூரில் கூட நிற்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? வெயிட்டிங். நாங்களாம் குளத்தூர் தொகுதி தான். வருக வருக என வரவேற்கிறோம். இப்போ இல்லை, நான் இப்போ சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். குளத்தூர்லன்னு மட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். இந்த சலங்கை கட்டி ஆடுவாங்கன்னு வாங்க தெரியுமா? வட சென்னை கண்டிப்பாக அதில் ஒன்று பெரம்பூர், என்ன குளத்தூர் தான். முதல்வருக்கு எதிராக போட்ட வாய்ப்பு இருக்குது. அதனால முதல்வர் இப்போ இருக்க முதல்வருக்கு எதிராக போட்டிட நான் சொல்லலை, நானும் ரவுடி தான் ஃபார்ம் ஆகிட்டேன். ஏய், நானும் முதலமைச்சருக்கு அவர் தொகுதியில் நின்னாதான்டா எனக்கும் கெத்து. எனக்கு சார் என்னுடைய கணிப்பு, விஜய் வந்து அதாவது எல்லார் வீட்லேயுமே விஜய் இருக்காரு, அதனால் நிற்கிறவங்க எல்லாருமே விஜய் தான், அதனால நான் நிற்கலை அப்படின்னு சொல்வதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய ரசிகர்கள் வந்து என்ன மொத்தமாக ஒரே தொகுதியிலேயேவா இருக்கிறாங்க? இந்த தொகுதியில் எவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்களோ ஓட்டு போடுவாங்க. எல்லா ரசிகர்களும் அரசியல்னாலே என்னென்னு தெரியாமல் விஜய் இந்த மாதிரி கம்முன்னு இருப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாருங்க. வரட்டும் சார், எந்த தொகுதி வேணாலும் வரட்டும், வட சென்னையாக இருக்கட்டும், எந்த சென்னையாக வேணாலும் இருக்கட்டும், நீ வான்னு தான் நாங்கள் சொல்கிறோம், வந்து பேசு சார். அதாவது ஓ, அதுக்கு முன்னாடி வரமாட்டாரா? அப்போ நான் என்ன பண்ணுறது, எஸ்கே போயிடுறாரு. அதாவது கோழைகள் தான் வந்து கேள்விகளுக்கு பயப்படுவாங்க. பத்திரிகையாளர்களை சந்திக்காத 2 பேர், அதாவது டிஸ்டில்டு இடியட்ஸ், அவங்கெல்லாம் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டாங்க. கோழைகள் பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டாங்க. அப்படி இந்தியாவில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டேங்கிறார். விஜயும் பத்திரிகையாளர்களை சந்திக்கவே மாட்டேங்கிறாரு. அப்போது எதுக்கு நீ அரசியலுக்கு வந்தேன்னு ஒரு கேள்வி வருதுல்ல. இவர் எப்படி இருந்தாலும் இப்போ பரப்புரை பண்ண மாட்டார், அதானே? இவரை கொண்டு போய் முதலமைச்சராக உட்கார வச்சா இவர் வருவார் ரோடா.
ஆனால் ஆபத்து வந்தாலும் கம்முன்னு இருப்பார். ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா போய் பங்களாக்குள்ளே பூந்துப்பார். இது பிறகு எதுக்கு நீ முதலமைச்சரோட வேலை என்ன? சார் எதுவுமே தெரியாமல் வந்துட்டு இப்படிலாம் பேசினா எனக்கு ரொம்ப கோபம் வருது சார். ஏதாவது இடக்கூடமாக சொல்லிடணும்னு எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா இப்படி ஒருத்தன் இருப்பானா, இப்படி ஒரு பைத்தியக்காரனா? சீமானு ஒரு பைத்தியக்காரன், அவனையே தாங்க முடியல. இது ரெண்டும் சேர்ந்த கலவையாக இருக்குது. பைத்தியக்காரத்தனமும் சைக்கோத்தனமும் சேர்ந்த மாதிரி விஜய்க்கு ஒரு கலவையாக இருக்குது. அப்போ பிஜேபியை காப்பாற்றுற மாதிரி இருக்குதுல்ல பண்ணுறதெல்லாம். கம்முன்னு இருங்க, பிஜேபி என்ன வேணாலும் பண்ணட்டும், நான் பத்திரிக்கையாளரை சந்திக்க மாட்டேன், முதலமைச்சர் ஆகிடுங்க. என்னது இது? திமுக கூட்டணி அடுத்த கட்டமாக தொகுதி பங்கீடு கொடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்பார்த்த கூட்டணி வரணும்னா கூட அவரும் அடுத்தடுத்து முன்னெடுப்புகள் எடுத்து போகிறாரு. குறிப்பாக வந்து மகளிருக்கு 2000 ரூபாய் கொடுப்போம் உரிமை தொகைன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அதிமுக ஆட்சி அமைந்ததும் எல்லா குடும்பத்துக்கும் கருணை அடிப்படையில் 10,000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவருடைய இந்த 3ஆம் கட்ட வாக்குறுதி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லோருக்கும் 10,000 ரூபாய் அப்படிங்கிறத அப்புறமா அதை பற்றி நம்ம பேசுவோம். ஆனால் இப்போது கூட்டணி அப்படிங்கிறது வந்து பேச்சுவார்த்தைகள் எல்லா கட்சியும் தொடங்கி இருக்கிறது, திமுகவும் தொடங்கி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருந்தார், நாங்கள் வந்து ஒரு மெகா கூட்டணி அமைக்க போகிறோம், திமுகவை எதிர்ப்பதற்கு எல்லாரும் வந்து ஒன்றா சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு, பாவம் இப்போ கட்சி தொடங்கினா தாவேக்காவை முதற்கொண்டு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தார். ஆனால் ஒரு பையன் வரல. இந்த ஒரே ஒரு குறுக்கல் வரார், வழிவிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி அந்த கட்சியில் ஒருத்தர் மட்டுமே இருக்கக்கூடிய ஜி.கே. வாசன், இந்த மாதிரி லெட்டர் பேட் கட்சிகள் இருக்கிறது மட்டும்தான் வந்து எடப்பாடி பழனிசாமியை நம்பி போயிருக்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறார், வேற யாரும் வரல. தேமுதிக வரல, திமுகவோட கூட்டணிக்கு போயிருச்சு. அப்போது பாமகல அன்புமணி மட்டும்தான் இந்த பக்கம் இருக்கிறார், ராமதாசும் முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போது அவருக்கு ஒரு சாலிடான கூட்டணி அப்படிங்கிறது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையாது. எடப்பாடி பழனிசாமியை நம்பி வேறு எந்த கட்சியும் போக மாட்டார்கள். ஏன்னா அவருக்கு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியும் கிடையாது. சந்தித்த எல்லா தேர்தலிலும் தோல்வி. ஃபாசிச பாஜகவோட வர கூட்டணி வச்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு எதிராக பிஜேபி இருக்கக்கூடியது. ஸோ இப்போ இந்த அமைப்பில் இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கே நல்லா தெரியும் அவர்கள் ஜெயிக்க மாட்டார்கள். அதனால் எப்படி பீகார் எலெக்ஷன் அப்போது பிஜேபி நிதிஷ்குமார் கூட்டணி பெண்களுக்கு 10,000 ரூபா தரோம், எந்த ஒரு வரன்முறையும் இல்லாமல் அளவுகோலும் இல்லாமல் எல்லா பெண்களுக்கும் 10,000 ரூபா தரோம், நீங்கள் தொழில் தொடங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணி தேர்தல் நடக்கின்ற முன்னாள் வரைக்கும் வந்து எல்லாருடைய அக்கௌண்ட்லேயும் போட்டு தான் அவங்க ஜெயிச்சாங்க. அப்போது அந்த ஃபார்முலா தமிழ்நாட்டில் எடுபடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி இந்த ஆட்சிக்கு வந்தோடனே எல்லாருக்கும் 10,000 ரூபா கருணை அடிப்படையில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது பீகார் ஃபார்முலா இங்கே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு பேட்டி கொடுக்கும்போது சொன்னார், நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் பொருளாதார வல்லுநர்கள் குழு அமைச்சு நாங்கள் நல்லா பண்ணுவோம், கடனை வந்து நாங்கள் குழு அமைச்சு நாங்கள் சரியாக பண்ணுவோம், நிதி மேலாண்மையை நாங்கள் நல்லா பண்ணுவோம் அப்படின்னு எல்லாம் சொன்னார். அப்போது நிதி மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம். இந்த பொருளாதார சுழற்சியை ஏற்படுத்துறதுக்காக தான் மக்களுக்கு கொடுக்கறது. அப்போது எந்தவித அளவுகோலும் இல்லாமல் எல்லாருக்கும் நான் 10,000 ரூபாய் தூக்கி கொடுத்துருவேங்கிறது முட்டாள்தனமான வாதம். திமுக ஆட்சியில் மக்கள் வந்து விலைவாசி உயர்வு, சொத்து உயர்வுன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால கருணை அடிப்படையில் 10,000 ரூபாய் சொல்கிறேன். அதாவது எப்படி ஆண்களுக்கும் நான் வந்து இலவச பஸ் பயணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது இது போட்டிக்கு புள்ள பெற்றுக்கிற மாதிரி இருக்கு. அந்த திட்டத்தில் ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு சமத்துவ பார்வை இருக்கு, இல்லை ஒரு சமூக நீதி பார்வை இருக்கு, இதனால தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இதன் மேம்படும் அப்படிங்கிற எந்த வித சிந்தனையும் இல்லாமல் நான் வந்து திமுக எதிர்க்கா புள்ள பெற்றுக்கிறேன், அவங்கள நான் வந்து எதிர்க்கணும், அதனால நானும் போட்டிக்கு புள்ள பெற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ எல்லாருக்கும் 10,000 ரூபாங்க இருக்கு சார். ஆடி கார் வச்சிருந்தாலும் 10,000 ரூபாயா அவங்களுக்கும் 10,000 ரூபா, சைக்கிள் கூட இல்லாமல் போகிறவங்களுக்கும் 10,000 ரூபா. அப்போது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கூட்டணி பலம் வாய்ந்ததாக இல்லை, எடப்பாடி பழனிசாமியை மக்கள் நம்ப மாட்டார்கள், 10 தோல்வி பழனிசாமி, 11 தோல்வி பழனிசாமி, மொத்த தோல்வி பிஜேபி அப்படின்னு எல்லாம் இருக்கும்பொழுது மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கணும் தான் நினைக்கிறாரே தவிர அவருடைய அந்த வாக்குறுதியில் ஏதாவது தமிழ்நாட்டின் நலன் சார்ந்து மக்கள் நலன் சார்ந்து இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இது எப்படி சார் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? இல்லை, அவர் மாதம் மகளிருக்கு 2000 நாங்கள் உயர்த்துவோம்னு சொன்ன உடனே ஸ்டாலின் அவர்கள் நானும் 2000 கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த 10,000 அறிவிச்சிட்டார்ல, இது அடுத்த கட்டமாக திமுக என்ன மாதிரியான? சார் அப்படி இல்லை, அதாவது 1000 ரூபாய் திட்டத்தை ஆரம்பித்தது திமுக. அப்போ 2000 ரூபாயை நாங்கள் அதை உயர்த்துவோம்னு சொல்லும் பொழுது பெண்களுக்கு ஒரு சிந்தனை இருக்கும், ஆமாம் இந்த 10,000 ரூபாயை வாங்கி நான் அதை சேமித்து என்னுடைய குடும்பத்திற்கு நான் எப்படி ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தினேன் அப்படிங்கிற சிந்தனை பெண்களுக்கு இருக்கும். இப்படி முட்டாள்தனமாக எல்லா குடும்பங்களுக்கும் நான் ஒன் டைமாக ஒரு 10,000 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும்? எப்படி மக்கள் வந்து புரிஞ்சுப்பாங்க? தெரியும்ல. அப்போது பிஜேபி
உச்சநீதிமன்றத்துல கேஸ் போட்டிருக்கு. என்ன? தேர்தலை ஒட்டி இந்த மாதிரி இலவசங்கள் கொடுப்பது, காசு கொடுக்கறது அப்படிங்கறத தடை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோட பிஜேபி சார்ந்தவர் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு. அது மார்ச் மாசம் ஹியரிங் வருது. இப்ப பிஜேபியோட கூட்டணியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நான் இப்படி 10,000 ரூபாய் நான் எல்லா குடும்பங்களுக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றத நீங்க எப்படி பாப்பீங்க? ஏண்டா, இதை தடுக்கிறதுக்கு நீ சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுவ, ஆனா நீ நான் வந்தா 10,000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்ற. எங்களுக்கு பார்த்தா என்ன இழிச்சுவாயா இருக்கா? இந்த 1000 ரூபாய் கொடுக்க கூடாதுங்கிறத பிஜேபி பிரச்சனை பண்ணுச்சு இல்ல சார்? பிச்சை எடுக்கிறாங்க பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு குஷ்பு பேசல, நிர்மலா சீதாராமன் பேசல. நம்ம இந்த மாதிரி 1000 ரூபாய் வாங்குறதுக்குலாம் அசிங்கப்படணும், வாங்கக்கூடாது அப்படின்னு பிஜேபி காரங்க பேசினாங்க. இப்போ அவங்களோட கூட்டணியில இருக்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணியில இருந்துட்டு நான் உங்களுக்கு 2000 ரூபாய் கொடுப்பேன், 10,000 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னா மக்களை ஏமாற்றி வாக்கு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. நான் ஒண்ணு சொல்றேன், இந்த இலவசங்களுக்கு மக்கள் மயங்குவார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மயங்க மாட்டார்கள், ஏமாற மாட்டார்கள். ஏன்னா அதிமுக பிஜேபி கூட்டணி தமிழ்நாட்டுக்குள்ள ஆட்சிக்கு வந்தது அப்படின்னு சொன்னா பிஜேபி அவங்க ஆள்ற மாநிலங்களே இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இந்த உரிமை தொகையை பார்த்து அங்கேயும் காப்பி அடிச்சு ஸ்டார்ட் பண்ணி ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா இப்போ அதில் மெம்பர்ஸை குறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த திட்டத்திற்கு எதிராக பிஜேபிக்காரர் சுப்ரீம் கோர்ட்ல போய் தடை வாங்க போறாரு. அப்போ இவ்வளோ சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்க வந்தால் என்ன ஆகும்? தமிழ்நாட்டில் நான் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டு அந்த ஸ்கீமையே மொத்தமாக ஊடி மூத்துறதுக்கு தான் பிஜேபி பிளான் பண்ணுது. இப்போ இந்த ஐடியா யார் தான் இருக்கும்? குறிப்பாக இப்போ அந்த 10,000 ரூபாங்கிறது பீகாரில் சக்ஸஸ் ஆகிருக்கு, ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அதனால இது பாஜகவுடைய ஐடியாவாக இருக்கும். ஆமாம், பிஜேபி தான் சொல்லியிருக்கோம் நாங்கள் இந்த மாதிரி பீகார் மக்களை ஏமாத்தினோம். அதுக்கப்புறம் இப்போ அதில் நிறைய அந்த குறைச்சிக்கிட்டு இருக்கோம், அந்த காசெல்லாம் திருப்பி வாங்கிட்டு இருக்கோம். அந்த திட்டத்தை ஃபெயிலியர் ஆக்கிறதுக்காக நாங்கள் எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு அந்த பக்கம் நாங்கள் அதையும் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதனால நிச்சயமாக வாக்குறுதி தானே கொடு. நாங்கள் வந்ததுக்கப்புறமா 10,000 ரூபா தானே எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொன்னல, இப்படி கொடு. நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த மாதிரி நிதி கொடுக்குற திட்டங்களுக்கெல்லாம் அங்கே கேஸ் போட்டு வச்சுருக்கோம். நாங்கள் நீதிமன்றத்தையும் ஏற்கனவே கையில் வளைச்சி வச்சுருக்கிறோம். இப்போ உள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் உரிமை தொகை திட்டம் மாதம் 2000 ரூபா கொடுக்குறதையும், புதுமை பெண் திட்டம் காலேஜ் கேர்ள்ஸுக்கு 1000 ரூபா கொடுக்குறதையும், தமிழ் புதல்வன் திட்டம் 1000 ரூபா ஆம்பளை பசங்களுக்கு கொடுக்குறதையும், விடியல் பயணம்னு சொல்லிட்டு இலவசமாக பேருந்து கட்டணம் இருக்கிறதையும் அந்த பக்கம் காலி பண்ணிவிடுவோம். 5 வருஷத்துக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்கறதுக்கு பதிலாக ஒன் டைமாக 10,000 ரூபா கொடுக்குறோன்னு சொல்லி ஏமாத்திடலாம். அப்புறமா அந்த திட்டத்தை ஊற்றி மூடிடுவோம் அப்படிங்கிற பிளான்ல தான் சார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஒரு 10,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு மக்கள் ஏமாறுவார்களா, அல்லது அவர்கள் வாழ்வை மேம்படுத்தும் வகையில் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு, அந்த குடும்ப தலைவிகளுக்கு, அவங்களுடைய பேருந்து கட்டணத்துக்கு ஒரு நீண்ட கால பயன் கொடுக்கக்கூடிய திட்டங்களை அவங்க மிஸ் பண்ணிடுவாங்களா? இந்த 10,000 ரூபாய் நான் இப்படி கொடுக்குறேன், அங்கே எல்லா திட்டத்தையும் ஊற்றி மூட போகிறேங்கிற திட்டத்தோட தான், சதி திட்டத்தோட தான் அதிமுக பாஜக இதை சொல்லியிருக்குங்கிறேன் நான். நன்றி தோழர், நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.